இயேசு மிகவும் நல்லவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிப்போம். ரோமர் 4:24 நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். நாம் நீதிமானாக்கப்பட்டது தேவனுடைய பெரிய சிலாக்கியம். இந்த பாக்கியத்தை தேவனுடைய கிருபையினால் அவர் மீது வைத்த விசுவாசத்தினால் நாம் பெற்றுக்கொண்டோம். மரித்து போகிறது என்றால் நாம் சரீரத்தில் மரித்து போகிறது பற்றி அல்ல, ஜீவன் பெறுகிறதை பற்றி. நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் மரித்து போன எதிர்மறையான சூழ்நிலையில் காணப்படுகின்றன. நெடுங்காலமாக திருமணமாகாமல் இருக்கின்ற தடைகள், குழந்தை செல்வத்திற்காக எதிர்பார்த்து அது கிடைக்காதனால் வருத்தப்படுகின்ற சூழ்நிலைகள், படித்த படிப்பிற்கான சரியான வேலை கிடைக்கவில்லையே, பதவி உயர்வு வரவில்லையே, பல காலமாக ஒரு தேக்க நிலையில் இருக்கின்றோமே, இது மாறவே மாறாதா என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை நாம் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் மரித்து போன பல காரியங்கள் உயிரடையும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினீர் என்பதை விசுவாசிக்கின்றோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.